இந்த வெயில் நாட்கள்ல நம்மோட முகத்தை எப்படி பளபளப்பா வச்சுக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி முகத்தை சுத்தமா வச்சுக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஈஸியாக கிடைக்கக்கூடிய காய்ச்சாத பாலை வச்சு முகத்தை எப்படி பொலிவோட வச்சுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பச்சை பாலில் சருமத்தை ஈரப்பதமூட்டும் பண்புகள் இருக்கு. இது சருமத்தை ஈரப்பதமாக்கி பல பார்க்குது. பச்சை பாலில் கிடைக்கக்கூடிய சரும நன்மைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பாலில் எலும்புகள் மற்றும் பற்களை வலுவாக்கும் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதால குழந்தைகளை நிறைய குடிக்க சொல்லுவாங்க. இது சிறந்த ஈரப்பதமாக்கிய மட்டும் இல்லாமல் சுத்தப்படுத்தியாகவும் செயல்படுது. நம்ம நாள்தோறும் பாலை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பச்சை பாலை அப்படியே குடிக்கக்கூடாது, இது ஹெல்த்துக்கு ஒரு ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படின்றது ஆய்வுகள் சொல்லிட்டு இருந்தாலும் தோல் பராமரிக்க இந்த பச்சை பால் சரும ஆரோக்கியத்துக்கும் நன்மை தரதாவே இருக்கு. பச்சை பால் மூலமா நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்குது. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், நொதிகள், நன்மை தரும் பாக்டீரியாக்கள் நிரம்பி இருக்கிறதால நமக்கு எல்லா நேரத்திலையும் நன்மை தரக்கூடியதா இருக்குது. இது சருமத்தை ஈரப்பதமாக்குது அப்படின்றதையும் தாண்டி இதில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கொழுப்புகள், புரதங்கள் மற்றும் தண்ணீர் இருக்கிறதால இது எப்பவுமே நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆக விடாமல் பார்த்துக்குது. அது மட்டும் இல்லாமல் சருமத்தில் பாதுகாப்படுக்காகவும் செயல்படுது. பச்சை பால் இருக்கக்கூடிய அழற்சி எதிர்ப்பு பண்புகள், முகப்பரு, வெயில்னால சருமத்தில் ஏற்படக்கூடிய எரிச்சல் போன்ற பல்வேறு தோல் பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தரதா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, டி மற்றும் இ போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இது வயது மூப்பை தடுத்து சருமத்தை பாதுகாக்க உதவுது. மஞ்சள் மற்றும் பச்சை பால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் போல ரெடி பண்ணி அதை ஃபேஸில் போடலாம். இது சருமத்தில் ஏற்படக்கூடிய பல இன்ஃபெக்ஷன் எல்லாம் கிளியர் பண்ணுது. இது ரெண்டையும் கலந்து ஃபேஸ் அப்பப்போ கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது இது நல்ல ஒரு கிளிசரினாவும் செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் பால், ரோஸ் வாட்டர் மற்றும் சியா விதைகள் இதெல்லாம் சேர்த்து இதையும் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு, தூசு, துகள்கள் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுது. பொதுவாக வெளியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னே ஒரு மாதிரி இருக்கும், டல்லாக இருக்கும், பிளாக்காக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி நமக்கே ஃபீலாக இருக்கும். ஸோ நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த காய்ச்சாத பச்சை பாலை எடுத்து இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் எப்பவுமே பொலிவோடு இருக்கும். ஸோ இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்மளுடைய ஃபேஸை எப்பவுமே க்ளீனாக வச்சுருக்க மாதிரியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியும் நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள்.